அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்லேயோ இல்லை கடையில் இருந்தோ நம்ம பரோட்டா வாங்கினா கண்டிப்பாக வந்து 2 3 வந்து நமக்கு வந்து மீதி வரும். அந்த மீதி வந்த பரோட்டாவை நம்ம எப்படியும் வந்து முட்டை பரோட்டாவாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக கடையில் கொடுக்குற மாதிரியே செய்கிறது அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து பரோட்டாவை இந்த அளவுக்கு ஒரு சாப்பிங் போர்டு வச்சு கத்தி வச்சு இந்த மாதிரி நீளமாக பொடியாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து வச்சுருங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம நைட்டு பரோட்டா சாப்பிட்டோன்னா பேலன்ஸ் வந்து மறுநாள் தான் நம்ம செய்வோம். ஸோ ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நான் நல்லா ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திக்கிறேன். கூடவே வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு குட்டி பீஸ் வந்து இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் ப்ளஸ் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பரோட்டாவில் கண்டிப்பாக வந்து நமக்கு உப்பு இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 சின்ன சைஸில் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கறனால உங்களுக்கு வந்து தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறது 2 பரோட்டா. ஸோ இந்தளவு மசாலா தூள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து மசாலா தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை வந்து லைட்டாக போகட்டும். இப்போ நல்லாவே வந்து அந்த தக்காளியெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 3 முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு முட்டையோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும், நல்லா குவான்டிட்டி வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா 3க்கு பதிலாக 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சென்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணிடக்கூடாது, லைட்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான முட்டை பரோட்டா நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரையாக இருக்காது, நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.